கோமியத்தில் சயின்டிஃபிக் வேலிடேஷன் இருக்கா இல்லையாங்கிறது தான் இது. நாங்கள் உங்கள் எல்லாருக்கும் ஒரு 5 பேப்பர் ஒரு பேட்டன்ட் டாக்குமெண்ட் அனுப்புகிறேன். ஏன்னா 5 ரிசர்ச் பேப்பர் பப்ளிஷ்டு அமெரிக்காவில், பப்ளிஷ்டு நேச்சர் ஜேர்னல். ஆன்டி ஃபங்கல், ஆன்டி பாக்டீரியல் அண்ட் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, கோமியத்தில் இருக்குதுன்னு சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இது ஓகே. இந்த கோமயத்தில் வந்து ஆன்டி பாக்டீரியல் நிறையா ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கா, ஆன்டி மைக்ரோபியல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பேசிட்டாங்க. இந்த விஷயத்தை பற்றி எனக்கு பேசுகிறதுக்கு பிடிக்கல. ஏன்னா சயின்ஸ் பற்றி பேசுகிறதுக்கு இன்னும் நிறையா இருக்குது. இது ஒரு ஒன்றுக்காகாத விஷயம். இதை பற்றி நம்ம நிறைய பேசியாச்சு. பட் ஆனாலும் திரும்ப திரும்ப அடிக்கடி இந்த பிரச்சனை வந்து யாரும் எழுப்பிக்கிட்டே இருக்காங்க. அதாவது இந்த கோமயத்தில் இந்த மாதிரி ஆன்டி மைக்ரோபியல், ஆன்டி பாக்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, அதை வந்து நம்ம வந்து இன்னும் ஆராய்ச்சி பண்ணணும். ஆராய்ச்சி பண்ணால் இதுலேருந்து நிறைய இன்னும் நம்ம மருந்து கண்டுபிடிக்கலாம் அப்படி இப்படின்னு. என்னோட தாட்ஸ் என்னென்னா, இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் மாட்டு மூத்திரது மட்டும் இல்லை, நாய் மூத்திரமாக இருக்கட்டும், மனுஷ மூத்திரமாக இருக்கட்டும், இல்லை இந்த எலி, முயல் இதோட மூத்திரமாக இருக்கட்டும், இது எல்லாத்துலேயுமே வந்து ஆன்டி மைக்ரோபியல், ஆன்டி பாக்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். மூத்திரத்தை விடுங்க, நம்ம எச்சிலேயே லைசோசைம் அப்படின்ற ஒரு ஆன்டி மைக்ரோபியல் ப்ராப்பர்ட்டி கொண்ட ஒன்று இருக்குது. அதே மாதிரி சளி, கண்ணீர், இப்படி நம்ம உடம்புலேருந்து எக்ஸ்க்ரீட் ஆகிறது எல்லாத்துலேயுமே ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு ஆன்டி மைக்ரோபியல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். பட் ஆனால் இதையெல்லாம் நம்ம வந்து ஒரு மெடிசனாக யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா அதில் ஒரு சின்ன லெவலுக்கு இருக்கும், அவ்வளோதான். அது நம்மளோட உடம்புக்கு அதாவது இப்போ ஓப்பனிங் எல்லாம் இருக்குல்ல நம்ம பாடியில். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது வாய்க்குள்ளே இருக்கிறது ஒரு ஓப்பனிங், மூக்கு ஒரு ஓப்பனிங், காது ஒரு ஓப்பனிங், அதே மாதிரி நம்ம சிறுநீர் கழிக்கிற இடமும் ஒரு ஓப்பனிங். இந்த மாதிரி ஓப்பனிங் இடத்துலலாம் நிறையா வந்து வெளியிலேருந்து கிருமிகள் உள்ளே போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ அந்த இடத்துல வர செக்ரீஷன் எல்லாத்துலேயுமே ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு ஆன்டி மைக்ரோபியல் ப்ராப்பர்ட்டிஸ் இல்லை ஆன்டி பாக்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்க சிலது செக்ரீட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் ஆன்டிபாடிஸ் கூட அங்கே செக்ரீட் ஆகும். அதே மாதிரி தான் மாட்டோட உடம்புலையும் அதுக்கு தகுந்த மாதிரி ஏதோ செக்ரீட் ஆகிருக்கலாம். அண்ட் இந்த ப்ரொஃபஸர் சொல்கிறது வந்து உண்மையும் கூட. இந்த மாதிரி அவர் சொன்னார் இல்லையா, ஒரு 5 ரிசர்ச் ஆர்டிக்கல் வந்து நான் அனுப்புகிறேன், நீங்கள் பாருங்கள், படித்து பாருங்கள், இதுக்கு வந்து ஆன்டி பாக்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது அப்படி இப்படின்னு. அதெல்லாம் உண்மையும் கூட. ஏன்னா நான் சொன்ன மாதிரி எக்ஸ்க்ரீட் ஆகிற நிறையா ஃப்ளூயிட்ஸில் இந்த மாதிரி ஆன்டி மைக்ரோபியல் இல்லை ஆன்டி பாக்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். பட் இதையெல்லாம் கொண்டு வந்து இது மெடிசன் அப்படின்னு சொல்லி அதை மெடிசனுக்கு மாற்றாக அது பண்ணணுமா அப்படின்னா இந்த ப்ரொஃபஸர் அப்படி சொல்லவே இல்லை. இவர் வந்து மெடிசனுக்கு மாற்றாக வந்து இதை நம்ம உபயோகப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லலை. இதில் வந்து இன்னும் ரிசர்ச் பண்ணணும், இதில் இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இந்த விஷயத்தை சப்போர்ட் பண்ணி பேசுகிற எல்லாருமே கொடுக்குற ஒரு ஆதாரம் என்னென்னா, இந்த மாதிரி ரிசர்ச் ஆர்டிக்கல் வந்து அமெரிக்காலேயே நிறைய பேர் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு பேட்டன்ட் ஒன்று, கவ் யூரின்லேருந்து மெடிசன் எடுக்கலாம்னு பேட்டன்ட் ஒன்று வாங்கி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி ஆதாரமாக கொடுப்பாங்க. இதில் நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டியதெல்லாம் வந்து ஒரு டிஃப்ரென்ஸ். அதாவது லெபார்ட்ரி சயின்ஸ்க்கும் டிரான்ஸ்லேஷனல் ரிசர்ச் இல்லை மெடிக்கல் ரிசர்ச் அப்படின்றதுக்கும் உள்ள வித்தியாசம். லெபார்ட்ரி சயின்ஸில் நீங்கள் ஒரு பெட்ரி டிஷ்ஷுன்னு சொல்லுவாங்க. அந்த டிஷ்ஷில் வந்து பாக்டீரியாவை வளர்க்கலாம். அந்த வளர்த்துட்டு நீங்கள் கவ் யூரினோ இல்லை மஞ்சப்பொடியோ எதை போட்டிங்கனாலும் அதில் ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு ஆன்டி மைக்ரோபியல் ப்ராப்பர்ட்டிஸோ இல்லை ஆன்டி ஃபங்கல் ப்ராப்பர்ட்டிஸோ இல்லை ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸோ இருக்கும். அது என்ன பண்ணுன்னா அந்த பெட்ரியில் இருக்க டிஷ்ஷில் இருக்க பாக்டீரியாவெல்லாம் கொல்லும். ஓகேவா? ஒரு 100 பாக்டீரியா இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், 100 காலனி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல ஒரு 20-30 மட்டும் ஃபார்ம் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து ஆக்சுவலி அதுக்கு அந்த ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, அதை அவங்க எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. கரெக்ட், ஆமாம் இது இருக்குது, இது பாக்டீரியாவை கொல்லுது அப்படின்னு. ஆனால் இதை வந்து நம்ம மனுஷங்களுக்கு மருந்தாக கொடுக்க முடியும்னா கொடுக்க முடியாது. ஏன்னா லேபில் அந்த எக்ஸ்பெரிமெண்ட் செட்டப்பில் அந்த பிளேட்டில் என்ன வேணாலும் ரிசல்ட் வரலாம். ஆனால் மனுஷன் உடம்புன்றது வந்து அவ்வளோ சிம்பிளான ஒரு மெக்கானிசம் கிடையாது. அதில் 1008 ஃபேக்டர்ஸ் இருக்குது நீங்கள் கன்சிடர் பண்ணுறதுக்கு. சும்மா வந்து மற்ற மருந்தெல்லாம் வந்து இதே மாதிரி லேபில் பெட்ரி டிஷ்ஷில், அதாவது அந்த பிளேட்டில் ரிசர்ச் பண்ணி கொண்டு வந்து மார்க்கெட்டுக்கு கொண்டு வரல. இதெல்லாம் வந்து பேசிக் சயின்ஸ். அதாவது காலேஜ்லேயோ இந்த மாதிரி சின்ன சின்ன யூனிவர்சிட்டிலையோ இல்லை மைக்ரோபயாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்லேயோ சில ரிசர்ச் எல்லாம் இப்படி பண்ணுவாங்க. ஆனால் இதை அடுத்த ஸ்டெப்புக்கு இதை மருந்தாக மாற்றணுன்னா இதுக்கு வந்து அடுத்தது வந்து கிளினிக்கல் ஸ்டடி அப்படின்னு நிறைய ஸ்டெப்ஸ் இருக்குது. பெரும்பாலும் மற்ற ட்ரக்ஸ், அதாவது நீங்கள் இங்கிலீஷ் மெடிசன் சொல்கிறீங்க இல்லையா, அதில் அவங்க கண்டுபிடிக்கிற மருந்து எல்லாமே பெரும்பாலும் 90% ப்ரீ கிளினிக்கல் டெஸ்ட்லேயே ஃபெயில் ஆயிடும். இப்படி இந்த மாதிரி வெறும் பெட்ரி டிஷ்ஷில் பண்ணுறது கிடையாது. ஒரு எலியிலையோ இதுலேயோ டெஸ்ட் பண்ணாலுமே ப்ரீ கிளினிக்கல் ஸ்டடியில் 90% அந்த மாதிரி ட்ரக்ஸ் எல்லாம் ஃபெயில் ஆயிடும். அதுக்கப்புறம் அதில் பாஸ் ஆகி போகிறது தான் கிளினிக்கல் ட்ரையல்ஸுக்கு போகும். அதுக்கப்புறம் phase 1, phase 2, phase 3ன்னு அதுலேயே நிறையா இருக்குது.
ஸோ கிட்டத்தட்ட ஒரு மருந்து இப்படி கண்டுபிடிச்சி வர்றதுக்கு 5லேருந்து 10 வருஷம் கூட ஆகலாம். அப்படி இவங்க சொல்கிற கோமியத்துக்கு இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அது எப்போயோ ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 தாண்டி போயிருக்கும். அந்நேரம் மார்க்கெட்டுக்கே அது வந்திருக்கும். ஏன் FDA அப்ரூவல்லாம் அதுக்கு கிடைக்கல அப்படின்னா அந்த அளவுக்கு இது வந்து ஒர்த்தா தெரியல. ஸ்டார்டிங்லேயே தெரிஞ்சிடும்ல இது வந்து தேருமா தேராதுன்னு. அதனால் அப்படியே தூக்கி வச்சுட்டு அதை விட அட்வான்ஸாக நம்மக்கிட்ட நிறையாவே ஆன்டிபயோட்டிக்ஸ், ஆன்டி மைக்ரோபியல், ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் இல்லை ட்ரக்ஸ் எல்லாம் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. அதுக்கப்புறம் எதுக்கு திருண்டு இந்த மைல்டாக எஃபெக்டாக இருக்கிற வந்து இந்த கோமியமாக இருக்கட்டும், மஞ்சளாக இருக்கட்டும், இதை வச்சு நம்ம எதுக்கு வந்து இன்னும் அதை வந்து மாற்று மருந்து நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கணும்? எவனாவது காலேஜ் டிகிரி முடிச்சதுக்கப்புறம் திரும்ப நான் போய் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன்னு சொல்லுவானா? இல்லை நம்ம நாட்டில் வந்து இதுதான் நம்ம கலாச்சாரம், இதுலேயும் நிறைய சயின்ஸ் எல்லாம் இருக்குது, இன்னும் கொஞ்சம் நம்ம வந்து பணம் செலவு பண்ணி சயின்டிஃபிக் ஆராய்ச்சி வந்து இதில் இன்னும் நல்லா பண்ணணும் அப்படின்னு இந்த ப்ரொஃபஸர் கூட சொல்லியிருந்தார். எனக்கு அதில் வந்து பெருசாக உடன்பாடே இல்லை. ஏன்னா அதான் நான் சொன்ன மாதிரி ஆல்ரெடி அட்வான்ஸ்டாக நம்ம எங்கேயோ போயிட்டுருக்கோம். இன்னும் இல்லை இதில் தான் இருக்குமான்னு தேடி பார்க்குவோம், இதில் தான் இருக்கான்னு தேடி பார்ப்போம்னு சொல்லி கிண்டிக்கிட்டு இருந்தா எப்படி வரும்? ஃபஸ்ட்டு சட்டியில் இருந்தால் தானே அகப்பையில் வரும். அது மட்டும் இல்லாமல் முதல்லயே நம்ம ஊரில் வந்து ரிசர்ச்சுக்கு காசு கொடுக்க மாட்டாங்க. கொடுக்குற காசையும் இந்த மாதிரி நான் கோமியத்தில் ரிசர்ச் பண்ணுறோம், மஞ்சப்பொடியில் ரிசர்ச் பண்ணுறேன், இன்னும் எத்தனை நாளைக்கு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருப்பீங்க? எனக்கு தெரிஞ்சு நம்ம ஊரில் அட்லீஸ்ட் தமிழ்நாட்டில் வந்து இந்த மாதிரி கோமயத்தை யாரும் மருந்தாலாம் யூஸ் பண்ண போகிறது கிடையாது. அதனால் இந்த மாதிரி யாராவது சொன்னாங்கன்னா இதுக்கு விளக்கம் கொடுக்காம அப்படியே கடந்து போயிடுறது நல்லது. பட் ஆனால் இந்த மாதிரி ஒரு பெரிய பொசிஷனில் இருக்கவங்க, அதாவது IIT மெட்ராஸ்ன்றது இந்தியாவிலே ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு காலேஜ், அதில் டைரக்டராக இருக்கிறவர் வந்து இந்த மாதிரி ஒரு கருத்துக்களை வந்து பொதுவெளியில் சொல்லும்போது நம்ம போய் சயின்டிஃபிக்காக ஏதாவது பேசணுன்னா, நீ என்ன IIT டைரக்டரோட பெரிய ஆளா, அவரே சொல்லிட்டாரு, நீ என்ன இந்த மாதிரி உடகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி நம்மளை பிடிச்சி கடிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய பொசிஷனில் இருக்கவங்க வந்து ஒரு சயின்டிஃபிக் ஃபேக்டை வெளியே சொல்லும்போது ரொம்ப கவனமாக சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். அவர் ஃபஸ்ட்டு அது எங்கே பேசினாருன்னு தெரில, ஏதோ அது ஒரு ப்ரைவேட் ஈவெண்ட் மாதிரி தெரிஞ்சிச்சு. பட்டு அதை எடுத்து போட்டு பப்ளிக்கில் வந்ததுக்கப்புறம் ப்ரெஸ் மீட்டில் கேட்குறாங்க. அவர் அப்போயாவது சொல்லியிருக்கலாம், கிளாரிஃபை பண்ணியிருக்கலாம். அப்போயும் வந்து இந்த மாதிரி இதில் அந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ப்ரூஃபெல்லாம் நான் அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். பட் அதெல்லாம் வந்து ஒரு அதுக்கப்புறம் கிளினிக்கல் ஆர் ப்ரீ கிளினிக்கல் ஸ்டேஜ் வரைக்கும் அந்த டெஸ்ட் பண்ணியிருப்பாங்களான்னு பார்த்தா அது கிடையவே கிடையாது. அதை அவர் கிளியராக சொல்லியிருக்கலாம். அண்டு இதை வந்து மத நம்பிக்கை மாதிரி கிடையாதுல்ல, உங்கள் நம்பிக்கையை நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி. இது வந்து சயின்டிஃபிக் ஃபேக்ட்டு, இது வந்து நம்புறதுக்கெல்லாம் இல்லை. ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி ரிசல்ட் இருக்குது இல்லை அப்படின்னு காமிச்சா எஸ் ஆர் நோ கொஸ்டின் தான். இல்லை இது நோ தான், பட் நான் இதை நம்புகிறேன் அப்படின்லாம் சொன்னோம்னா அப்புறம் நம்ம படித்த படிப்புக்கே வந்து அர்த்தம் இல்லாமல் போயிடும் இல்லையா? இதுதான் வந்து நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தது இந்த விஷயத்தில். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து வெறும் கோமயத்துக்கு மட்டும் கிடையாது. நம்ம மஞ்சளில் வந்து நிறையா கேள்விப்பட்டிருக்கோம், எங்ககிட்டயே நிறைய பேர் சண்டை போட்டிருக்காங்க. மஞ்சளில் வந்து அந்த ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, இந்த ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது அப்படின்னு. அப்புறம் அந்த வேப்ப எண்ணெய், வேப்ப இலை, அப்புறம் பெப்பரு, இந்த மாதிரி நிறையா நம்ம மூலிகைகள்லாம் வந்து இருக்குது, அதில் அந்த மருத்துவ குணங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது எல்லாமே வந்து நான் சொன்ன மாதிரி லெபார்ட்ரி சயின்ஸில் நீங்கள் பெட்ரி டிஷ்ஷில் போட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்கும். பட் அது கிளினிக்கல் ப்ரீ கிளினிக்கல் ஸ்டடியில் அதெல்லாம் பாஸ் ஆகுமான்னு கேட்டால் அது பாஸ் ஆகலை. ஆயிருந்தால் இந்நேரம் வந்து FDA அப்ரூவல் வாங்கி இந்நேரம் அது ட்ரக்காக வெளியே வந்திருக்கணுமே. இத்தனை வருஷமாக வராது, இனிமேல் வரப்போகுது. ஆல்ரெடி நம்மக்கிட்ட பெட்டர் ஆல்டர்னேட்டிவ் இருக்கும்போது இன்னும் எதுக்கு இதில் வந்து காசு செலவு பண்ணி ரிசர்ச் பண்ணணும்னு சொல்கிறாங்கன்னு எனக்கு புரியவே இல்லை. இதுதான் இந்த கோமயம் பற்றிய டிஸ்கஷனில் என்னுடைய கருத்து. இதில் வந்து நான் ஏதாவது தப்பாக பேசியிருந்து ஃபெல்லோ சயின்டிஸ்ட் யாராவது இருக்கீங்க, இல்லை மெடிக்கல் ப்ரொஃபஷனல்ஸ் யாராவது இருக்கீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நானும் கற்றுக்கிறேன், உங்ககிட்ட இருந்து தெரிஞ்சுக்க ஆசைப்பட்றேன். மற்றபடி வந்து இதே மாதிரி ஒரு 4 ரிசர்ச் ஆர்டினி அதை படிச்சிருக்கியா, நம்ம முன்னோர்கள்லாம் யாரும் தெரியுமா அப்படின்னு சொல்லி கதறவங்க வழக்கம் போல் கதறலாம். நன்றி, வணக்கம்.